Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோவில் நம்ம if conditionனா என்ன, conditions types என்ன, எப்படி அதோட syntax இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம loops பற்றி பார்க்கலாம். loopsனா என்ன, என்னென்ன types இருக்கு, loopsல எப்படி break ஆகுது, condition check ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ loopsனா என்ன, ஒரு condition அல்லது ஒரு action certain number of times repeatedா நடக்கிறது தான் loops. ஃபார் எக்ஸாம்பிள், கடைக்கு போனால் அங்கே போய் 10 சாக்லேட் கொடுங்கன்னு கேட்குறோம். அவங்க ஒவ்வொரு சாக்லேட்டாக எண்ணி வைப்பாங்க. 10 சாக்லேட் வந்ததும் எண்ணி வைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா, அதுதான் லூப்பிங். ஒரு சிஸ்டம்க்கு ஒரே கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் அச்சீவ் ஆகிற வரைக்கும் ஒரு டாஸ்க் பண்ணுன்னு சொல்கிறது தான் லூப்ஸ். இது இஃப் கண்டிஷன்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு லூப்போட ஃப்ளோ சார்ட். இதில் பாருங்கள், ஒரு கண்டிஷன் செக் ஆகுது, c less than or equal to 5ன்னு. அது ட்ரூன்னு வர்ற வரைக்கும் இந்த டாஸ்க் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகுது. c less than 5 அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு வந்த உடனே சிஸ்டம் வெளியே வந்துடுது. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு லூப் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் லூப் முடிஞ்சதும் அது எக்ஸிட் தான் ஆகணும்னு மேண்டேட்ரி இல்லை, வேறு ஆக்ஷன் கூட பண்ணலாம். லூப்ஸில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், while loop, do while loop, for loop, nested for loop. இதெல்லாம் இந்த while loop, for loop, do while loop, nested for loop இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இந்த nested for loop அப்படிங்கிறது நம்ம nested if பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பார்க்குறது தான் while லூப்போட சின்டாக்ஸ். இந்த லூப்பில் ஒரு while ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது கூட ஒரு எக்ஸ்பிரஷன் ஆட் ஆகியிருக்கு. இந்த சிஸ்டம் ஒவ்வொரு தடவை லூப்போட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த எக்ஸ்பிரஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு இருக்கிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ ஃபால்ஸ்னு வருதோ அப்போ இந்த லூப் ஸ்டாப் ஆகிட்டு சிஸ்டம் எக்ஸிட் ஆயிடும். இதுதான் லூப்போடைய ஜென்ரல் சின்டாக்ஸ். ஒரு while லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமில் கண்டிஷன் எழுதணும். ஒரு while லூப், அதுக்கு ஒரு கண்டிஷன் எக்ஸ்பிரஷன், அந்த லூப்போட பாடியை நம்ம கேர்லி பிரேசஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு சின்டாக்ஸ் இருந்தால் தான் இது ஒரு while லூப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த டைப் நம்ம பார்க்குறது do while லூப். இதுக்கும் while லூப்புக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். do while லூப்பில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா கண்டிஷன் செக் ஆகும். அதுவே while லூப்பில் ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிஹேவியரால் தான் while லூப்பை நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னும் do while லூப்பை எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவோம். அதாவது உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் செக் ஆகுது, ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபால்ஸ்னா எக்ஸிக்யூட் ஆகிறது இல்லைன்றதுனால while லூப் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். அதுவே do while லூப்புங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் செக் ஆகுது. அதாவது சிஸ்டம் ஆப்ரேஷன் எக்ஸிட் பண்ணும்போது கண்டிஷன் செக் ஆகிறதுனால அதை எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட் தான் while லூப்போட அல்காரிதம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது do whileோட அல்காரிதம். இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே வருது, இதுதான் என்ட்ரி கண்ட்ரோல்டு சிஸ்டம். அதுவே ஃபஸ்ட்டு பாடியை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் பாக்ஸ்குள்ளே வருது அப்படின்னா அது எக்ஸிட் கண்ட்ரோல் சிஸ்டம். இதுதான் while லூப்புக்கும் do while லூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் while loop அண்ட் do while லூப்போட சின்டாக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது while loop. பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகுது, i = 0ன்னு கொடுத்துருக்கோம். while loop ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுது, அது ஃபால்ஸ்னு அவுட்புட் வர்றதால லூப்போட பாடி எக்ஸிக்யூட் ஆகாது, நேராக அவுட்புட்டுக்கு வந்துடும். அதுவே நீங்கள் do while loop செக் பண்ணுங்கள், i = 0ன்னு நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம், do ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுது, 0ன்னு பிரிண்ட் பண்ணுது, வெளியே வந்ததுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணுது, i greater than 0ன்னு தெரிஞ்சதுனே இது ஃபால்ஸ் அப்படின்றனால இந்த லூப் ஸ்டாப் ஆகுது. இந்த ரெண்டுக்கும் அவுட்புட் வெரிஃபை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் do while லூப்பில் நமக்கு 0 அப்படின்னு ஒரு அவுட்புட் வரும், ஆனால் அதுவே while லூப்பில் நம்ம செக் பண்ணும்போது எந்த அவுட்புட்டும் நமக்கு இருக்காது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லூப்பிங் சிஸ்டம் for loop. இந்த for loop அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் அவங்களுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஏதாவது ஒரு திங் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த for loop யூஸ் பண்ணுவோம். இதில் இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் மூணுமே ஃபாரோட கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட்
சிஸ்டமோட பாடியிலேயோ இல்லை வெளியே தனியாக ஒரு கண்டிஷனாகவோ இருக்கும். ஆனால் இந்த ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே ஒரே இதில் தான் இருக்கும். ஃபாரோட பாடிக்குள்ள வெறும் ஆக்ஷன்ஸ் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்க்ரிமெண்ட் லாஜிக்ஸ் இருக்காது. இதுதான் ஃபார் லூப்பை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் சின்டாக்ஸ். அடுத்த லூப் தான் நெஸ்டட் லூப். இந்த நெஸ்டட் லூப் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. இதை நீங்கள் பாருங்கள். அவுட்டராக இருக்கக்கூடிய லூப் ஃபுல்லாக வேரியபிள் ஐ அப்படின்னு வச்சிருக்கு. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இனிஷியலைசேஷன், ஐ லெஸ் தேன் 3 அப்படிங்கிறது கண்டிஷன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட். இதுக்கு உள்ள நம்ம இன்னொரு ஃபார் லூப் வச்சுருக்கோம். ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தேன் 2, ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் ஐக்கு ஒரு வேல்யூ கூடுச்சு அப்படின்னா ஜேக்கு ஃபுல்லாக 3 தடவை எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் ஐக்கு அடுத்த வேல்யூ கூடும். அதாவது அவுட்டர் லூப்பில் 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இன்னர் லூப்பில் ஜே லெஸ் தேன் 2 அப்படின்ற கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோட வேல்யூ 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் ஒரு நெஸ்டட் ஃபார் லூப். அடுத்த வீடியோவில் நம்ம அல்காரிதம்னா என்ன, அல்காரிதம்ஸ் எப்படி ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணுது, ஃப்ளோ சார்ட்னா என்ன, எப்படி ஃப்ளோ சார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.